வணக்கம் தோழிகளே. இன்று பல வீடுகளில் விளக்கு எரிகிறது. ஆனால் அந்த விளக்கை ஏற்றி வைத்த பெண்ணின் மனதுக்குள் இருட்டுதான் சூழ்ந்திருக்கிறது. கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தன் கணவனே மன அழுத்தத்தின் ஊற்றாக மாறும்போது அவளால் யாரிடமும் சொல்ல முடிவதில்லை. சாப்பிட்டீர்களா என்று கேட்கும் கணவன் இருக்கிறான். ஆனால் ஏன் உன் முகம் வாடி இருக்கு என்று கேட்கும் கணவன் பலருக்கு அமைவதில்லை. ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை இவ்வளவுதானா, இதற்காகவா நான் இத்தனை கனவுகள் கண்டேன் என்ற விரக்தி உங்களை சூழ்ந்திருக்கலாம். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், வாழ்க்கையில் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் அவர்களை கையாளும் விதத்தை மாற்றினால் உங்கள் உலகம் மாறும். உங்கள் கணவர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கத்தை விட உங்களை நீங்களே எப்படி மீட்டெடுக்கப் போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இந்த வீடியோவில் வெறும் 7 வழிகளை மட்டும் நான் சொல்லப் போவதில்லை. அந்த 7 வழிகளும் உங்கள் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடப் போகிறது என்பதை ஆழமாக பார்க்கப் போகிறோம். அமைதியாக அமர்ந்து இதை கேளுங்கள். இது உங்களுக்கான நேரம். எதிர்வினை ஆற்றுவதை நிறுத்துங்கள். உங்கள் கணவர் உங்களை கடிந்து பேசும்போதோ அல்லது தேவையில்லாமல் குற்றம் சுமத்தும் போதோ உடனடியாக பதிலடி கொடுப்பதுதான் உங்கள் மன அழுத்தத்திற்கு முதல் காரணம். சாணக்கிய நீதிப்படி ஒரு அறிஞன் மூர்க்கனிடம் வாதிட மாட்டான். உங்கள் கணவர் கோபமாக இருக்கும்போது நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பில் ஊற்றிய எண்ணெயை போல வினையை அதிகமாக்கும். அவர் கத்தும்போது நீங்கள் அமைதியாக இருப்பது உங்களை அடிமையாக்காது, மாறாக அந்த சூழ்நிலையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவருக்கு திருப்பி தாக்க எந்த கருவியும் கிடைக்காது. அந்த மௌனம் அவருக்கு பல கேள்விகளை எழுப்பும். நான் இவ்வளவு சொல்லியும் இவள் ஏன் பேசவில்லை என்ற எண்ணமே அவரை யோசிக்க வைக்கும். உங்கள் ஆற்றலை வீணான சண்டைகளில் செலவழிக்காதீர்கள். அந்த ஆற்றலை உங்கள் மன அமைதிக்கு சேமித்து வையுங்கள். இரண்டாவது, உங்களுக்கான மகிழ்ச்சியின் சாவியை அவரிடம் கொடுக்காதீர்கள். பெண்களாகிய நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு நமது மகிழ்ச்சியை பிறர் கையில் ஒப்படைப்பது. என் கணவன் இன்று என்னிடம் சிரித்து பேசினால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அவர் கோபித்தால் நான் அழுது கொண்டே இருப்பேன் என்று நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மையாக மாறுகிறீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், தன்னையே சார்ந்திருப்பவன் எவனோ அவனை உண்மையான சுகத்தை அனுபவிக்கிறான். உங்கள் கணவரின் மனநிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், அது உங்கள் நாளை தீர்மானிக்க கூடாது. அவர் பாராட்டினால் மட்டும் நீங்கள் சிறந்த இல்லத்தரசி அல்ல, அவர் சொல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு அற்புதம் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். உங்கள் சந்தோஷத்திற்கு இன்னொருவரின் அங்கீகாரம் தேவை என்ற நிலையை எப்போது மாற்றுகிறீர்களோ அப்போதே பாதி மன அழுத்தம் ஓடிவிடும். மூன்றாவது, உங்களுக்கென ஒரு தனிப்பட்ட உலகத்தை உருவாக்குங்கள். திருமணத்திற்கு பிறகு பல பெண்கள் செய்யும் தியாகம் தங்களது தனிப்பட்ட அடையாளத்தை தொலைப்பது. அவருக்கு பிடித்தது, பிள்ளைகளுக்கு பிடித்தது என்று பார்த்து பார்த்து செய்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதையே மறந்து விடுகிறீர்கள். 24 மணி நேரமும் கணவரை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் சிந்திப்பதுதான் அழுத்தத்தை அதிகமாக்குகிறது. சாணக்கியர் நீதிப்படி ஒரு மனிதன் எப்போதும் ஏதாவது ஒரு கலையை அல்லது அறிவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த ஒரு கைத்தொழில், ஒரு புத்தகம் வாசிப்பது அல்லது சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது என உங்கள் கவனத்தை மாற்றுங்கள். உங்கள் ஒரு வேலையில் மூழ்கி அதில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் போது கணவர் செய்யும் சின்ன சின்ன புறக்கணிப்புகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. உங்கள் உலகம் பெரிதாகும் போது உங்கள் பிரச்சனைகள் சிறிதாகிவிடும். நான்காவது, மென்மையான ஆனால் உறுதியான எல்லைகள். அன்பு செலுத்துவது வேறு, அனைத்தையும் சகித்து கொள்வது வேறு. பெண் என்றால் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே பலருடைய சுயமரியாதை இங்கே சிதைக்கப்படுகிறது. சாணக்கியர் ஒரு அரசனுக்கு சொல்லும் அறிவுரை, அமைதியாக இரு, ஆனால் உன்னை எவனும் மிதிக்காதபடி உன் வலிமையை காட்டிக்கொண்டே இரு. உங்கள் கணவர் வரம்பு மீறி பேசும்போதோ அல்லது உங்களை அவமதிக்கும் போதோ அந்த இடத்திலேயே அமைதியான குரலில், நீங்கள் பேசுவது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது, தயவு செய்து மரியாதையாக பேசுங்கள் என்று சொல்ல பழகுங்கள். சண்டையிட வேண்டாம், ஆனால் உங்கள் எல்லையை தெளிவாக கோடிட்டு காட்டுங்கள். நீங்கள் எதை சகித்துக் கொள்கிறீர்களோ அதுதான் மீண்டும் மீண்டும் தொடரும். உங்கள் மரியாதையை நீங்கள் தான் நிலைநாட்ட வேண்டும். ஐந்தாவது, பொருளாதார தெளிவும் சிறு சேமிப்பும்.
மன அழுத்தத்தின் ஒரு முக்கிய பகுதி பாதுகாப்பின்மை. எல்லாவற்றிற்கும் கணவரை சார்ந்திருக்கிறோமே, அவர் நம்மை விட்டுவிட்டால் என்ன செய்வது, அல்லது அவர் கையில் காசு கேட்டால் சண்டை வருகிறது என்ற பயம் பல இல்லத்தரசிகளுக்கு உண்டு. சாணக்கியர் பணம் என்பது ஒரு மனிதனின் கவசம் போன்றது என்கிறார். பெரிய அளவில் வேலைக்கு போக முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே ஒரு சிறு வருமானத்தை உருவாக்க முயலுங்கள். அது ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி. அந்த பணம் தரும் தன்னம்பிக்கை விலை மதிப்பற்றது. ஒரு சிறு தொகை உங்கள் கையில் இருக்கும்போது உங்களுக்குள் ஒரு துரிச்சல் பிறக்கும். அந்த துரிச்சல் உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸை கொடுக்கும். இது உங்களை வாட்டும் மன அழுத்தத்தை குறைக்கும். 6வது, உடல் ரீதியான மாற்றங்கள் மற்றும் தியானம். மனம் அழுத்தமாக இருக்கும்போது உடல் தானாகவே சோர்ந்துவிடும். சாணக்கியர் ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீங்கள் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் அழுவது உங்கள் கணவரை மாற்றப் போவதில்லை. மாறாக உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து உங்களை இன்னும் பலவீனமாக்கும். தினமும் ஒரு 20 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது மூச்சு பயிற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி செய்யும் போது உங்கள் மூளையில் என்டார்பின் என்ற மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்கும். இது இயற்கையாகவே மன அழுத்தத்தை எதிர்க்கும் வல்லமை கொண்டது. நீங்கள் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் உங்களை அவ்வளவு சீக்கிரம் அண்டாது. உங்களை நீங்கள் நேசிக்க தொடங்கினால் உலகம் உங்களை நேசிக்க தொடங்கும். 7வது, சாணக்கியரின் உதாசீனம் என்ற ஆயுதம். சில நேரங்களில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில மனிதர்கள் மாறமாட்டார்கள். அத்தகைய சூழலில் சாணக்கியர் பயன்படுத்த சொல்லும் சிறந்த ஆயுதம் உதாசீனம். தேவையில்லாத விமர்சனங்களையும் குறை சொல்லும் குணத்தையும் காதில் வாங்காமல் கடந்து போக பழகுங்கள். அவர் ஏதோ சொல்கிறார், அது அவரோடு போகட்டும் என்று உங்கள் மனக்கதவை மூடிவிடுங்கள். ஒரு கல்லை தண்ணீரைக்குள் எறிந்தால் அது மூழ்கும். ஆனால் ஒரு தாமரை இலையின் மேல் விழுந்தால் அது அப்படியே உருண்டு ஓடிவிடும். நீங்கள் அந்த தாமரை இலையாக மாற வேண்டும். எதையும் உங்கள் மனதிற்குள் ஆழமாக எடுத்துச் செல்லாதீர்கள். இந்த உலகம் மிக பெரியது. உங்கள் வாழ்க்கை ஒரு சிலருக்காக மட்டும் படைக்கப்பட்டதில்லை. இந்த அகன்ற பார்வையை வளர்த்து கொண்டால் எந்த மன அழுத்தமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தோழிகளே, இதுவரை நாம் பார்த்த இந்த 7 வழிகளும் ஏதோ புத்தகத்தில் இருப்பவை அல்ல. இவை உங்கள் வாழ்வை மாற்றும் மந்திரங்கள். கணவன் என்பவர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அவரே முழு வாழ்க்கை கிடையாது. சாணக்கியர் சொன்னது போல, இருளை பழித்து கொண்டு இருப்பதை விட ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பது சிறந்தது. இன்று முதல் உங்களுக்காக வாழத் தொடங்குங்கள். உங்கள் சிரிப்பு, உங்கள் கனவு, உங்கள் ஆரோக்கியம் இவை எதற்கும் யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நீங்கள் வலிமையானவர். உங்களால் எதையும் கடந்து வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய நம்பிக்கையை கொடுத்திருந்தால் அதை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு தோழிக்கு இது ஊக்கமாக அமையலாம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் புன்னகையை மட்டும் தொலைத்து விடாதீர்கள்.